எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஒரு ஃபன் கேம் தான், அதனால எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக விளையாடலாம். சரிங்களா? என்ன கேம்னா ஃபாலோ மை கமெண்ட்ஸ். குடில் ப்ரோக்ராம் அப்படின்றனால குடில் ரிலேட்டடாக ஒரு 3 கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? குழந்தை இயேசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி பண்ணணும். இப்போ யோசேப்புக்கு வந்து தாடி நிறையா இருக்குது, நமக்கு இல்லை, யோசேப்புக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணணும். இப்போ 3 அரசர்கள் வந்தாங்கல்ல, ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ராஜான்னு சொன்னால் இப்படி பண்ணணும். சரிங்களா? இந்த 3 கமெண்ட்ஸ் தான் நான் சொல்ல நீங்கள் பண்ணணும். இதை தாண்டி நான் வேற ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அதிலே தான் இருக்கணுமே தவிர்த்து அதை தாண்டி வேற எதுவும் பண்ணக்கூடாது. குழந்தை இயேசு, யோசேப்பு, ராஜா, ராஜா, யோசேப்பு, ராஜா. ஆன்சர். எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. இல்ல நிஜமாவே எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சதுல. அட என்னப்பா இவங்க நேரத்துக்கு இவ்வளவு உஷாரா இருக்காங்க. நான் வேற இது தெரியாம ரொம்ப லேசா எடை போட்டேன்னு இவங்கள. சரி போதும், கை வலிக்குது, இறக்கிடுங்க. இப்ப அவுட் ஆயிட்டீங்களா 2 பேரு? அவுட், வெளியே போங்க. இப்ப நீங்க 2 பேரா? சோ அனைத்து ராஜதந்திரங்களும் வேஸ்ட் ஆகிவிட்டது. ராஜா, மந்திரி, ராஜா. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு உங்க டெக்னிக். இப்போ நான் பண்றேன் உங்க கூட சேர்ந்து. ரெடியா? இப்போ எங்க பாருங்க சார், இங்க பாருங்க, விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே எல்லாம் இருக்கக்கூடாது, உஷாரா. இங்க பாருங்க, என்ன பாருங்க. சரிங்களா? இப்போ என்ன பாருங்க. ஓகே, ரெடியா? நானும் சேர்ந்து பண்றேன், அப்படியே என்ன பார்த்துட்டே பண்ணுங்க. குழந்தை இயேசு. சூப்பர். ஸோ நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க.